எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி ட்ரெய்லர் கடைசியா விடாமுயற்சியோட வந்துருச்சு. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போறோம். எஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விடாமுயற்சி ட்ரீசருக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம். இது செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் போகணும்னு நான் நம்புறேன். ஸோ என்ன பண்ணணும்னா, அதுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒரு கமெண்ட் கூட போடுங்க. அதுவும் நான் பார்க்க அவ்வளோதான் காத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம ஏதோ இந்த ஃப்ரேம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரெய்லர். ஸோ இன்னும் நான் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். எஸ், நம்ம வெளியே வந்துருக்கணும், நம்மகிட்ட சிஸ்டம் இல்லை, சிஸ்டத்தில் பார்த்துருக்கணும், பெட்டராக இருந்திருக்கும் சிஸ்டத்தில். ஸோ இப்போ நம்ம ஃபோனில் தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் இப்போ தான் பார்க்குறேன், தப்பாதுக்காதீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம லேட்டாக பார்த்தாலும் நம்ம அந்த வீடியோன்றதை நம்ம பார்க்காம தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ இதுவும் நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ், இதனால பார்க்கல, பட் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். போடு, எடுத்தோன்னே ஸ்டண்ட் தான் போல. அஜித் குமார், ஓ என்ன இல்ல, அதான் டெஸ்டினி. I am so lost. எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாது. இதுலயும் ஃப்ரேமிங்ல பயங்கரமா இருக்கு. வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். குட் டயலாக். நிரோத் crime rate low. ஏய் ஆராவ், அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. ரஜினா பார்க்க ஈவில் மாதிரி இருக்கு. கொடுத்ததே போலீஸ் தான் சார். அனிருத் சார் ராக் ஸ்டார் தான் நீங்க. Not fight. What is your problem? அர்ஜுன பார்க்க பயங்கரமா இருக்குங்க. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. வாவ், அனிருத் சார். ஓ சண்டே, வாவ். ஐயோ என்ன ஆக்ஷனுங்க. ஓ வாவ், வா, குவாலிட்டிங்க. எங்க என்னங்க குவாலிட்டி இது, எப்பா. ஃப்ரேமிங்ஸ்லாம் ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமிங், நல்ல கலர் டோன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆரஞ்சு அண்ட் கிரீன், அந்த ஒரு மிட் ரேட்ல ஒரு டோன் வந்து அப்படி இருக்கும். அந்த டோன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலிவேட் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது ட்ரீசர்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் என்ன ஒரு சினிமோகிராஃபி, என்ன ஒரு குவாலிட்டின்னு. ஸோ நான் அதனால அந்த ட்ரீசர்ல அந்த கட்டிங்ஸ்கோசரம் தான் சரி இவங்க எடிட் பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்தா படம் ஃபுல்லாவே ட்ரைலர் பார்க்கும்போது படம் ஃபுல்லாவே இப்படி இந்த ஒரு பீக்ல தான் இருக்கும் போல ஒவ்வொரு ஃப்ரேமிங் பார்க்கும்போது. ஆக்சுவலா இந்த ட்ரைலரே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கா தான் ஒரு ஃபீல் ஆகுது. ட்ரைலர் ஃபுல்லாவே எப்படி போறதே தெரியல, கடற்கரை போயிடுச்சு. அது எல்லா ட்ரைலர் அப்படிதான் இருக்கும். பட் இது என்னன்னா இதுவே ஒரு கிரிப்பிங்கா தான் இருக்கு இல்ல, இதெல்லாம் கிரிப்பிங் இருந்துச்சு தானே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இருந்துச்சு, ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எஸ்பெஷலி எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அண்ட் மாஸ் ஆகுறாருன்னா அதோட ஒரு படி மேல போய் நம்ம அர்ஜுன் சார் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு சமயம் இருக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருக்குங்களேன். இங்க பாருங்க, இந்த ஃப்ரேம் தெரியுதா, என்ன ஒரு பயங்கரமா இருக்கிறது இந்த ஃப்ரேம். அவரோட இன்ட்ரோ இருக்கும் பாருங்க, இந்த ஆஃப்டர் அவரு நம்ம மகிழ் திருமணி பேர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் வருவாங்க.
இதோ இந்த ஃப்ரேம் தான். This is my husband Rakshit. வா, அந்த ஒரு ஃப்ரேம் பயங்கரமா இருக்கு பாருங்களேன். ஒரு பயங்கரமான ஃப்ரேம் அது. இதோ இந்த ஃப்ரேம் தாங்க. இந்த ஃப்ரேமை அர்ஜுன் எக்ஸ்ப்ளோர் பண்ற விதம் இருக்குது இல்ல, அவ்வளவு அம்சமா பண்ணிருக்காங்க. அந்த சினிமோகிராஃபியா இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் கலர் டோன், இவருக்கு பின்னாடி பாருங்களேன் இந்த சன் லைட் இருக்குது இல்ல, அது எக்ஸ்ட்ராவும் ஒரு ஆரோ கிரியேட் பண்றது அவருக்கு பாத்தீங்கன்னா. அந்த ஒரு பயங்கர மாசா இருக்கிறாருங்க. நம்ம ஏகேவோட இவரு ரசிப்போம் போல அதிகமா அந்த படத்துல. அந்த ஒரு வாட்டிய ப்ராப்ளம், அந்த டைலாகா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கு இந்த ஃபுல்லாவே பார்க்கும்போது. பா, ஒரு வழியா அந்த ட்ரைலரை பார்த்தாச்சு. என்ன சொல்றதுன்னே இல்லை அந்த ட்ரைலரை பத்தி. ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா ஓரளவு பயங்கரமா இருக்கு. எஸ், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம அனிருத்தை பாராட்டியாகணும். போன வீடு தான் சொல்லியிருப்பேன், ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீட்டு தான் சொல்லியிருப்பேன் அவளை எந்த ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. விடாமுயற்சி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பயங்கரமா இருந்துச்சு இந்த படத்துல. பாத்தீங்கன்னா அவரு யூஸ் பண்ற அந்த ஆரம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மொத்த ட்ரெய்லருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வைப் கொடுக்குன்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் மகிழ் திருமணியோட டைரக்ஷன் தான். அவரை பத்தி எப்படி சொல்றது, இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மெனக்கட்டுக்கலான்னு தான் சொல்லணும். ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணி இந்த படம் வருதுன்னா அதுக்கு மிக காரணம் அவரோட டைரக்ஷன் தாங்க. என்ன ஒரு முக்கிய குவாலிட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. ட்ரைலர் கட் பார்க்கும் போது அந்த ஆக்ஷன் கிங்க்கும் நம்ம ஏகேக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட் காமிப்பாங்கல்ல, ஏகேக்கும் அர்ஜுனுக்கும். ஸோ அதை காமிக்கும் போது ஃபைட் சீன் எனக்கு தெரிஞ்சு சுந்தர் மாஸ்டர் பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா அதை நம்ம ரசிச்சு பார்க்க வைக்கிறது நம்மளோட அந்த ஆக்ஷன் டைரக்டரோட அந்த ஒரு மூமெண்ட் தான். ஸோ அது படத்துல பயங்கரமா இருக்கு. நானே பூச்சி போயிட்டேன். ஏன்னா ட்ரீசர்ல அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸோட அந்த மூமெண்ட் இல்லைனாலும் இது பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை சுந்தர் மாஸ்டர் இந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுவார்னு நினைச்சு பார்க்கல. ஸோ படத்துல இதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சுன்னா பயங்கரமா ரசிச்சு பார்க்கலாம். இந்த படத்துல இன்னுமே பாத்தீங்கன்னா யாரு வில்லன்றன்னு யூகிக்கவே முடியல. அர்ஜுன் சார் வில்லனா, இல்ல ஆரோ வில்லனா, இல்ல ஹோல் டீமே வில்லனா, ஒரு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. இன்னும் பாத்தீங்கன்னா ரஜினியாவோட ஆக்டிங் சொல்லுங்க. என்ன ஒரு ஆக்டிங், ஒரு ஈவல் லுக்கு அவங்களுக்கு பார்க்கும் போது பயங்கரமா இருந்துச்சு இவங்க ஆக்டிங். ஸோ பார்க்கலாம், படம் வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஃபைனலா டேட் ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பி, February 6. ஸோ நல்ல டேட் தான். பட் ஓகே, பொங்கலுக்கு வழினாலும் வெயிட் பண்ணதுக்கு ஓகே ஒருத்தான ஒரு ட்ரைலர் வந்திருக்கு நமக்கு. பார்ப்போம், February 6 ட்ரைலர்ல கண்டிப்பா ஃபயர் தான். நாமளும் கண்டிப்பா ரிவ்யூ போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான ரிவ்யூ வந்துடும். அடுத்து இந்த ட்ரைலரே பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்குன்றதுக்கு அந்த மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா சினிமோகிராஃபி தாங்க. என்ன குவாலிட்டிங்க, மறுபடியும் சொல்றது தான். நம்ம ஓம் பிரகாஷ் சார் பாத்தீங்கன்னா பூந்து விளையாடுகிறது தான் சொல்லணும் இந்த சினிமோகிராஃபி பொறுத்த வரைக்கும். பயங்கரமா பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஏன்னா படம் ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா அந்த சினிமோகிராஃபி பிளஸ் அந்த பேக்ரவுண்டு பிளஸ் நம்ம ப்ரொட்டகனிஸ்டா இருக்கட்டும், ஆன்டகனிஸ்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு காம்போவா பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழ்லயே எடுத்து எப்படி இருக்கும், அதாவது டப் பண்ணாம தமிழ்லயே எடுத்து எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கு ட்ரைலர் குவாலிட்டி. இதே மாதிரி படம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரியலி சர்ப்ரைஸ். கண்டிப்பா இதுக்கு ஒரு அவார்டே கூட வந்தாலும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓவர் நினைச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. ஸோ விடாமுயற்சி ட்ரீசரும் சரி ட்ரைலரும் சரி ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த விடாமுயற்சின்ற போது எனக்கு ஹைப்பே 0 எக்ஸ்பெக்டேஷன் தான். சரி, மகிழ் திருமணி இருக்கிறாரு, அனிருத் மியூசிக், ஏகே இருக்கிறாரு, ஓகே. பட் படம் கிட்ட வர எக்ஸ்பெக்டேஷன் வரும் தான். பட் எனக்கு அந்த ட்ரீசர் வந்ததுல இருந்து, நமக்கு ட்ரீசரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அதை கழிச்சு தான் வந்துச்சு. ட்ரீசரை பார்க்கும்போது 0 எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து என்னைய ட்ரீசர்லயே அண்டர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி 500 எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க கில்ஸ் பண்ணாம எக்ஸ்பெண்ட் பண்ணாம படமும் நல்லபடியா February 6 கண்டிப்பா Feb 6 ஃபைனல் டேட்டா வச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் பூர்த்தி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது போதுங்க. ஸோ நானும் அவ்வளோ காத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்கன்னா படம் வரும், வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுங்க, நானும் சொல்ற ரிவ்யூ கண்டிப்பா வரும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.